தஞ்சை மாவட்டத்தில் மதுபோதையில் தகராறு செய்த நபரை அடகுக்கடை உரிமையாளர் உருட்டுக்கட்டையால் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்த பகீர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. போதை தகராறு எதிர்பாராத விதமாக கொலையில் முடிந்தது எப்படி? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே துக்காச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் 35 வயதான பாக்கியராஜ். மதுவுக்கு அடிமையான இவர் அடிக்கடி குடித்துவிட்டு சாலையில் செல்பவர்களிடம் தகராறு செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். தண்ணி அடித்துவிட்டால் அவருக்குள் இருக்கும் ஏரியா தாதா துபுக்கடீர் என்று வெளியே வந்து பெரும் ரகளையில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார். அவ்வப்போது சில கடைகளில் வம்பிழுத்துவிட்டு போதையில் தள்ளாடியபடி செல்வது அவரின் வாடிக்கையான நிகழ்வுகளில் ஒன்று. இந்நிலையில் புதன்கிழமை மாலை நாச்சியார் கோவில் அண்ணா சிலை அருகே அமைந்துள்ள அடகு கடையின் முன்பு போதையில் சலம்பியிருக்கிறார் பாக்கியராஜ். எரிச்சல் அடைந்த கடை உரிமையாளர் சிவசிதம்பரம் அந்த இடத்தை விட்டு அமைதியாக சென்று விடும்படி பலமுறை எச்சரித்துள்ளார். மேலும் கடையில் வேலை பார்த்த பெண்களிடம் தகராறில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிவசிதம்பரம் அருகில் இருந்த விறகு கட்டையை எடுத்துக்கொண்டு பாக்கியராஜை துரத்த ஆரம்பித்துள்ளார். கையில் சிக்கிய அவரை சரமாரியாக சகட்டு மேனிக்கு கட்டையால் புளேர் என தாக்கியுள்ளார். ஒரு கட்டத்தில் பாக்கியராஜ் மீது விழுந்த உருட்டுக்கட்டை அடி அவரை பலமாக தாக்கிவிட சுருண்டு கீழே விழுந்துள்ளார். தொல்லை நீங்கியது என சிவசிதம்பரம் சென்றுவிட பாக்கியராஜோ அசைவின்றி அங்கேயே கிடந்துள்ளார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த நாச்சியார் கோவில் போலீசார் சிவசிதம்பரத்தை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தகராறில் ஈடுபட்ட போதை நபரை விரட்டுவதற்காக உருட்டுக்கட்டையால் தாக்கப்போக அவர் சுருண்டு விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.